திருநாவுக்கரசர். சைவ சமய குருமார்களிலே திருநாவுக்கரசர். சைவ சமய குருமார்களிலே அப்பர் சுவாமிகள் தனி சிறப்பு வாய்ந்தவர். மத வேறுபாடுகளை நீக்கி சமத்துவத்தை இந்த சமுதாயத்திலே நிலைநாட்டியவர். தமிழ் தொண்டோடு கோயில் திருத்தொண்டும் செய்து காட்டியவர். திருநாவுக்கரசரின் திருத்தொண்டையும் அவரின் வாழ்க்கை வழியும் நாம் பின்பற்றி நடப்பதே அவருக்கு நாம் செய்யும் வழிபாடாகும். இத்தகைய பெருமைக்குரிய அப்பர் சுவாமிகள் அவதரித்த நாடு திருமுனைப்பாடி. ஊர் பன்ருட்டிக்கு அருகே உள்ள திருவாமூர். அவருடைய பெருமைமிக்க பெற்றோர்கள் புகழனாரும் மாதினியாரும், ஆசைக்கு ஒரு பெண்ணாக திலகவதியாரும், ஆஸ்திக்கு ஒரு மகனாக மருள் நீக்கியாரும் அவதரித்தனர். திலகவதியார் பிறந்து சில முறையாண்டு அகன்றதன் பின் மலரும் மருள் நீக்கியார் அவதாரம் செய்தார். ஆக காலம் உருண்டோடுகிறது. பருவமடைகிறார் திலகவதியார். பருவமடைந்த பாவை திலகவதியாருக்கு மனம் பேசி முடிவு செய்கின்றனர். மனம் பேசி மணவாளனும் நல்ல நாட்டுப்பற்றும் வீரமும் மிக்க கலிப்பகையார். வட நாட்டிலே போர் மூழ்கிறது. போருக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்திலே கலிப்பகையார் இருக்கிறார். சில காலம் சென்று அந்த போரிலே வீர மரணமும் அடைகிறார். இதற்கிடையே பெற்றோரை இழந்து விடுகிறார் திலகவதியார். தமிழ்நாட்டின் மரபையும் கற்பின் உறுதியையும் காக்க வேண்டி உயிர்விட துணிகிறார். மருள் நீக்கியாரோ தமக்கையின் இந்த செயலை கேட்டு வருந்துகிறார். தாய் தந்தை போல் உள்ள நீங்கள் இறக்கும் முன் நான் இறப்பேன் என்று கதறுகிறார். இதனை அறிந்து திலகவதியார் தம்பியார் உளராக வேண்டும் என்ற எண்ணத்தினால் மார்பிலே மங்கள நான் தாங்காமலே கைமை கோலம் பூண்டு மற்ற எல்லா உயிர்களுக்கும் அருள் தாங்கினார். இருவரும் சேர்ந்து தான தர்மங்கள் செய்தனர். குளம் தோண்டி வளம் பெருக்கினர். இவர்களது அறச்சாலைகளால் இவர்கள் பிறந்த குறுக்கையர் குடி வேளாண்மை குடியே சிறப்பு பெற்றது. காவளர்த்தும் குளந்தொட்டும் கடப்பாடு வழுவாமல் வாழ்கின்றனர். ஆக பெற்றோர்கள் இல்லை, உறவினரின் கட்டுப்பாடு இல்லை. அப்படி இருந்தும் ஒரு தவறான வழியிலே செல்லாமல் நல்ல நல்ல தர்மங்களை செய்து இருவரும் வாழ்ந்து வருகின்றனர். சமண சமயத்தை கண்டு இளமை துடிப்பிலே விளக்கிலே விழும் விட்டில் பூச்சியாக சமணத்திலே சேர்கிறார். சைவம் துறந்து சமணம் சாருகிறார். அந்த சமண பள்ளியிலே சேர்கிறார். அந்த பள்ளியிலே முதன்மை ஸ்தானம் பெறுகிறார். தர்மசேனர் என்ற பட்டம் பெறுகிறார். சமணர்களோ இவருக்கு பல்லக்கு போன்ற பல வசதிகளுடன் அவரை ஒரு சமண குருவாகவே மாற்றிவிடுகின்றனர். இதனை அறிந்த தமக்கையாரோ அனலில் விழுந்த புழு போல துடிக்கிறார். ஏன் தன்னுடைய தம்பி சமணம் சார்ந்தார்? தொடர்ந்து ஏற்பட்ட இறப்புகளா? ஆக செல்வத்தால் மன அமைதி கிடைக்கவில்லையா? ஆக தனிமையா? என்னவென்று தெரியவில்லையே என்று மனம் புழுங்குகிறார். எல்லாவற்றையுமே திருவதிகை பெருமானிடம் விடுகிறார். பூத்தொண்டு செய்கிறார். தன் தம்பியை மீண்டும் சைவ சமயத்திற்கு அழைக்க மாட்டாயா என்று அழுது வேண்டி நிற்கிறார். பூக்கை கொண்டு பொன்னடி போற்றிய இவர் கனவிலே உன் மனக்கவலை ஒழி. முன்னமே உன் தம்பி செய்த சிறு பிழை ஒன்று உண்டு. முன் ஜென்மத்தில் வாகிச முனிவராக பிறந்து கைலையிலே ராவணன் சாமவேதம் பாடச் சொல்லி சிவபெருமானின் சீற்றத்தில் இருந்து விடுபட செய்தது அவர் குற்றம். நல்லவராக இருந்தாலும்
ஒரு தீயவனுக்கு துணை போன குற்றத்தால் அவனுக்கு நான் சூலை கொடுத்து ஆட்கொள்ளுகிறேன் என்று திலகவதியாருக்கு ஆறுதல் கூறுகிறார். அதன்படி ஒரு நாளிலே தாங்க முடியாத வயிற்று வலியால் தவிக்கிறார். தர்மசேனருக்கு சமண மருத்துவம் கையாளப்படுகிறது. அந்த மந்திரங்களோ மருந்துகளோ அவருக்கு மாற்றத்தை கொடுக்கவில்லை. தமக்கையிடம் தூது விடுகிறார். பயனேதுமே இல்லை. ஆக ஒரு இரவிலே சமண உடைகளையெல்லாம் தவிர்த்துவிட்டு தமக்கையிடம் ஓடோடி வந்து காலிலே விழுகிறார். தாய் உள்ளம் கொண்ட தமக்கையாரோ தம்பியை அன்புடன் நோக்கி வீரட்டாதீஸ்வரர் சன்னதியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். திருநீறு பூசுகிறார். 5 எழுத்தை ஓதுகிறார். அப்பொழுது கூற்றாயினவாறு பதிகம் பாடுகிறார். சூலை நீங்குகிறார். சூலப்படையான் திருவாக்கால் ஏழுலகும் போற்ற திருநாவுக்கரசு என்ற நாமத்துடன் விளங்குவாய் என அருள் செய்கிறார். கைமை கோலத்துடன் இருந்தாலும் சமய குருவாக இருக்கும் பேரு அந்த காலத்திலே பெண்களுக்கு இருந்தது. பெண் உரிமை அவருக்கு தரப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இதன் மூலம் தெரிகிறது. தர்மசேனர் சமணம் நீங்குகிறார். திருநாவுக்கரசராக சைவத்துக்கு வருகிறார். மகேந்திர பல்லவன் சமணர்களின் கூற்றுப்படி அவரை அழைத்து வருமாறு சொல்லி தண்டிக்க தொடங்குகிறான். நாமார்க்கும் குடியல்லோம் என்று தொடங்கிய பதிகம் பாடுகிறார். நெஞ்சுறுதியோடு திருநாவுக்கரசர் மகேந்திர பல்லவனிடம் வருகிறார். முதல் தண்டனையாக அவரை நீற்றறை சுண்ணாம்பு காலவாயிலே இடுகின்றனர். 7 நாட்கள் பூட்டி வைக்கிறான். அந்த காலவாயின் தீக்கனலோ தாமரை குளம் போல குளிர்கிறது. 5 எழுத்தின் துணையால் எந்தவிதமான தீங்கும் இன்றி மிகவும் அழகாக வெளியே வருகிறார். அப்பொழுதுதான் மாசில் வீணையும் என்ற பதியத்தை அருளிச் செய்கிறார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தெல்றலும் வீங்கிளவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசல் எல்தை இணையடி நீழலே ஈசல் எல்தை இணையடி நீழலே நிழலே இணையடி நிழலே. இதில் மீண்டு வந்த நாவுக்கரசரை சமணர்கள் இவன் நம் மந்திரத்தை கற்று வைத்தவன், நம் மந்திரத்தால் பிழைத்து விட்டான், இனி நஞ்சை பாலில் கலந்து கொடுங்கள் என்றனர். அந்த நஞ்சு கூட அமுதமாக மாறியது. இதிலும் வெற்றி கண்டார் என்பதை அறிந்து மனம் பொறுக்காமல் பட்டத்து யானையால் இடரச் செய்கின்றனர். அப்பொழுது சுண்ணவெண் சந்தனச் சாந்து என்று பாட யானையோ இவரை வலம் வந்து வணங்கிச் சென்றது. சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுண்ணவெண் சந்தன சாந்தும் சுடர் திங்கள் சூளமணியும் சுடர் திங்கள் சூளமணியும் வண்ண உரிவை உடையும்
வளரும் பவள நிறமும் அண்ணல்லரண்மூர நேரும் அகலம் வளாய அறவும் திண்ணல் கெடில பூனலும் உடையார் ஒருவர் தமர்நாம் உடையார் ஒருவர் தமர்நான் அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை அஞ்சுவது யாதொன்றுமில்லை அஞ்ச வருவதுமில்லை. இவரை சுற்றி வந்த யானை அவரை வணங்கி வலம் வந்து செல்கிறது. இதனை கண்ட சமணர்கள் இவரை என்ன செய்வது என்று நினைத்து மகேந்திர மன்னனின் ஆணையால் கருங்கல்லிலே இவரை கட்டி நடுக்கடலிலே சென்று விடுகின்றனர். அப்பொழுது கூட நீலகண்டனை நீள நினைந்து ஐந்தெழுத்தை ஓதி வரும் நாவரசர் நல்லன் நாமம் நவின்று உயர்ந்தார். கல்லோ தெப்பமாக மாறியது. கடல் மேல் மிதந்து கரை சேர்ந்தது. கடலில் மிதந்து வரும்பொழுது சொற்றுணை வேதியன் என்று பாடி ஐந்தெழுத்தின் பெருமையை அகிலமெல்லாம் நிலைநாட்டினார். இத்தகைய அதிசயங்களை நேரிலே கண்ட மகேந்திர பல்லவன் சமணத்தை முழுவதுமாக வெறுத்து சமண பள்ளிகளெல்லாம் சிவ ஆலயமாக ஆக்கினார். இன்னும் குணதரீஸ்வரம் என்ற கோயில் திருவதிகைக்கு அருகே இருப்பதை போய் பார்க்க வேண்டும். தொண்டை நாட்டிலும் திருச்சியிலும் இம்மன்னன் பல சிவாலயங்கள் எழுப்பியதை இன்றும் நாம் காணலாம். சைவத்தை நிலைநாட்டிய அப்பர் பெருமான் தன் மேனியிலே ரிஷபக்குறியும் சூலக்குறியும் சிவபெருமானால் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். திருப்பெண்ணடம் வருகிறார். சுடர்கொழுந்து ஈஸ்வரனை கண்டு தொழுகிறார், அழுகிறார். என்ன ஆச்சரியம்! அவர் கேட்டது கிடைக்கிறது. தன் மேனியிலே சிவ சின்னத்தை ரிஷபக்குறியும் சூலக்குறியையும் பெறுகிறார். அப்பொழுது பாடிய பாடல்தான் பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுள்ளேல் இருங்கூற்றகல மின்னாறு மூவிலை சூலம் என்மேல் போரி மேவுகொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர்கொழுந்தே துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடர்கொழுந்தே 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 ஏ ஏ திருச்சத்தி முற்றத்திலே உள்ள சிவகொழுந்து ஈசனிடம் கோவாய் முடுகி என்ற பாடலை பாடுகிறார். எனக்கு திருவடி தீட்சை தா என கேட்கிறார். இவருடைய பதிகத்தை இன்னொரு முறை கேட்க விரும்பி நல்லூருக்கு வா, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று கூறுகிறார். நல்லூருக்கு சென்று திருவடி தீட்சை பெறுகிறார். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தாய் நல்லூர் எம்பெருமானே என்ற திருத்தாண்டகத்தை
பாடி சிறப்பிக்கின்றார். இதனை சேக்கிழார் பெருமான் நன்மை பெருகு என்று வியந்து பாடுகிறார். நன்மை பெருகு அருள் நெறியே வந்தடைந்த நல்லூரில் மன்னு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்போதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். பாதமலர் சூட்டினான், பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். அப்பர் பெருமான் தல யாத்திரையை மேற்கொள்கிறார். கையிலே உழவாரத்தை வைத்துக்கொண்டு திருத்தொண்டு செய்தும் வாயினாலே தேவார பதிகங்களை பாடிக்கொண்டும் தலங்கள் தோறும் சென்று இறைவனை வணங்குகிறார். தில்லைக்கு வருகிறார். திருவருளை நினைத்து தில்லைக்கூத்தனை வழிபடுகிறார். என்று வந்தாய் என்று இறைவன் கேட்பது போல் இருந்ததாம். அத்தா உன் ஆடல் காண்பான் அடியேன் வந்தவாறு என்று விடை கூறுவது போல பாடி பரவினார். திருஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட அதிசயத்தை கேட்டறிந்து அவரை கண்டு வணங்கி மகிழ வேண்டும் என்று சீர்காழி செல்கிறார். வயதிலே பெரியவரான நாவுக்கரச பெருமான் தன்னை காண வருகிறார் என்று அவர் வருகையை அறிந்து சம்பந்தர் மகிழ்ந்து வரவேற்று அப்பரே என்று அவரை அழைத்து வணங்குகிறார். அவரும் அடியேன் என பணிகிறார். பல நாட்கள் தங்கி இருவரும் அளவளாவி மகிழ்கின்றனர். பல தலங்களுக்கு சென்று வணங்கிவிட்டு நாவுக்கரச பெருமான் தஞ்சை மாவட்டத்திலே உள்ள திருப்பழனம் செல்கிறார். திருப்பழனத்துக்கு அருகே திங்களூர் என்ற தலம் இருக்கிறது. இந்த காலம் போல எந்தவித வசதியும் இல்லாத அந்த காலத்திலே ஒரு இன்டர்நெட்டோ தொலைக்காட்சியோ தொலைபேசியோ இல்லாத அந்த காலத்திலே அப்பரின் புகழ் அகில உலகமெல்லாம் எட்டியது. அந்த திங்களூரிலே வாழ்ந்த அப்போது அடிகள் எப்பொழுதும் அஞ்சி போய் கலிநெளிய அழலோம்பும் அப்பூதி என்றபடி நாள்தோறும் நாடு உயர வேண்டும், மழை பொழிய வேண்டும் என்ற பொது நலத்துக்காக வேள்விகள் செய்து வந்த வித்தகர். இவரது பெருமையை கேட்டு அறிந்து அவரை காணாமலே இவரை ஒரு சிவனாகவே பாவித்து அவர் மேல் தீரா காதல் கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் அன்ன சத்திரங்களுக்கும் சோலைகளுக்கும் கல்வி கூடங்களுக்கும் மருத்துவமனைகளுக்கும் படி போன்ற அளக்கும் கருவிகளுக்கு கூட திருநாவுக்கரசர் என்ற பெயரை வைத்தார். மேலும் தன்னுடைய 2 குழந்தைகளுக்குமே மூத்த திருநாவுக்கரசு இளைய திருநாவுக்கரசு என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். கால்நோக தலங்களெல்லாம் சென்று இறைவனை பாடி உழவார தொண்டு செய்து வந்த திருநாவுக்கரச பெருமான் அந்த காட்சியை காண்கிறார். எப்படி? தன் பெயர் இருப்பதை, எல்லா இடங்களிலுமே தன் பெயர் இருப்பதை கண்டு வியந்து போகிறார். அவர்தான் நாவுக்கரச பெருமான் என அறிந்து கொண்டு அவரை வணங்கி மகிழ்கிறார். அப்பூதியடிகள் திருநாவுக்கரசரை கண்டு வணங்கி விருந்து படைக்க எண்ணி தன்னுடைய மகன் மூத்த திருநாவுக்கரசரை இலை கொண்டு வரச் சொல்கிறார். நல்ல தாய் தந்தை இட்ட கட்டளையை ஏற்ற மகன் இலையை அறிந்து கொண்டு வர ஓடுகிறான். அப்பொழுது அந்த இலையிலே இருந்த ஒரு பாம்பு அவனை தீண்டுகிறது. கடமையை முடிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த குழந்தை அந்த இலையை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக ஓடிச் சென்று தாயின் கையிலே கொடுத்துவிட்டு கீழே விழுந்து இறந்து விடுகிறான். தாய் தந்தை இருவருமே
அந்த சவத்தை மறைத்து வைத்துவிட்டு கொல்லையிலே ஒரு பாயிலே அந்த உடம்பை சுற்றி வைத்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல இலையிலே உணவு பரிமாறுகின்றார்கள். கோவிலுக்கு சென்று வந்துவிட்ட அப்பர் பெருமான், குழந்தையை கூப்பிடுங்கள், பிரசாதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவன் இங்கு உதவான் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது உண்மையை அறிந்த நாவுக்கரசர் மனம் பதைவதைத்து அந்த பையனின் உடலை எடுத்துக்கொண்டு திருக்கோயிலுக்கு செல்லுகிறார். ஒன்று கொலாம் என்ற அற்புத பதிகம் பாடுகிறார். பையனின் விடம் நீங்கி உயிர் பெற்று எழுகிறான். அப்பொழுது பாடிய பதிகம்தான் ஒன்று கொலாம். ஒன்று கொலாம் அவர் சிந்தையுயர்வரை, ஒன்று கொலாம் உயரும் மதி சூடுவர், ஒன்று கொலமிடு வெண்டலை கையது, ஒன்று கொலாம் அவர் கூர்வது தானே, ஒன்று கொலாம் அவர் கூர்வது தானே, 10 கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கொலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல், 10 கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, 10 கொலாம் எயிரும் நெறிந்துக்கன, 10 கொலாம் அவன் காயப்பட்டான் தலை, 10 கொலாம் அவர் காயப்பட்டான் தலை, 10 கொலாம் அடியார் செய்கைதானே, 10 கொலாம் அடியார் செய்கைதானே, 10 கொலாம் அடியார் செய்கைதானே. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அப்போதி அடிகளின் வீட்டிலே சில காலம் தங்கியிருந்துவிட்டு தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். திருவாரூர் சென்று தியாகராஜரை வணங்கி முருகநாயனாரை திருப்புகலூரிலே சென்று அவருடைய திருமடத்திலே தங்கியிருந்துவிட்டு திருஞான சம்பந்த பெருமானை கண்டு மகிழ்கிறார். பின்பு திருவாரூர் திருவாதிரை விழா சிறப்பை கேட்டு மகிழ்ந்த சம்பந்தர் திருவாரூர் சென்று திருவாரூர் ஈசனை வழிபட்டு திரும்புகிறார். பின்பு இருவரும் பல ஸ்தலங்களுக்கு செல்கின்றனர். திருவீழிமலைக்கு செல்கின்றார்கள். அங்குள்ள மக்களோ பஞ்சத்தால் வாடுகின்றனர். ஆக இறைவன் அப்பர் சுவாமிகளுக்கும் திருஞான சம்பந்தருக்கும் ஆளுக்கொரு படிக்காசு தருகிறார். இதுதான் தருணம் என நினைத்து நாவரசு பெருந்தகையின் திருத்தொண்டின் பெருமையை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று நினைத்த இறைவன் அப்பரடிகளுக்கு மட்டும் வட்டமின்றி நல்ல காசை தருகிறான். அந்த காசை கொண்டு உடனடியாக அப்பர் பெருமானின் மடத்திலே உணவு தயாராகிறது. திருஞான சம்பந்தர்க்கோ வட்டமுறிய காசை கொடுக்கிறார். தன்னுடைய மடத்திலே உணவு கொடுப்பது தாமதமாகிறதே என்று அறிந்து ஞானசம்பந்த பெருமான் இறைவனிடம் முறையிட, தன் என்னை தண்டிக்க வேண்டாம், இதன் மூலம் இந்த மக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள், பஞ்சத்தால் அவர்கள் துயர் பெற வேண்டாம் என்று கேட்டு வட்டமில்லாத காசை, குறையில்லாத காசை பெறுகிறார். அப்பரடிகளுடைய திருத்தொண்டின் சிறப்பை உழவாரப் பணியினால் குற்றமில்லாத காசை அவர் பெறுகிறார் என்று அறிந்து அவரை மனமாற வணங்குகிறார். பின்னர் இருவரும் சேர்ந்து திருமறை காட்டுக்கு செல்கின்றனர். அங்கு வேதங்களால் நீண்ட காலமாக அந்த கோவிலின் திருக்கதவு அடைபட்டு இருக்கின்றது. அந்த ஊர் மக்கள் எல்லாம் அந்த மதில் சுவரிலே ஒரு வாசலை உண்டாக்கி கொண்டு அதன் வழியாக சென்றுதான் இறைவனை வழிபட்டு வருகின்றார்கள். இந்த உண்மையை உணர்ந்த அப்பர் பெருமானும் சம்பந்த பெருமானும் அந்த திருக்கதவை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கின்றனர். சம்பந்தரின் விருப்பப்படி அப்பர் பெருமான் பண்ணின் நேர்மொழியாள் என்ற பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தின் முடிவிலே 10 பாடல்களுக்கு பிறகு கதவு திறந்து விடுகிறது. பரமனை கண்டு தரிசிக்கின்றனர். பின்னர் சம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடுகிறார். சம்பந்த பெருமான் பாடிய பின்பு
அந்த கோயிலின் திருக்கதவம் சாத்திக் கொள்கின்றது. அன்று இரவு இருவரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சிவபெருமான் அப்பரடிகளின் கனவிலே தோன்றி வாய்மூருக்கு வா என்று கூற, தன் கனவிலே காட்டிய திருக்கோலத்தோடு இறைவன் முன்னே செல்ல அப்பரடிகள் அவர் பின்னே செல்கிறார். சிறிது நேரம் கழித்து சம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானை தேடிக்கொண்டு அவர் சென்ற வழியிலே செல்கிறார். இறைவன் மறந்து அருளிய நிலையிலே அப்பரடிகள் திருஞான சம்பந்தருக்கு காட்சி அருளுமாறு இறைவனை வேண்டி பாட, திருஞான சம்பந்த பெருமானும் காண வேண்டும் என்று அவருக்கும் காட்சி கொடுத்து மகிழ்ந்தார். அவர் தாம் கண்டு அப்பருக்கு காட்டி மகிழ்ந்தார். வாய்மூருக்கு பிறகு மதுரையிலே சைவத்தை நிலைநாட்ட பாண்டிமாதேவி சம்பந்த பெருமானை அழைத்து வர தூது விடுகிறார். நாள்களும் கோள்களும் சரியில்லை, இப்பொழுது செல்ல வேண்டாம், சமணர்கள் மிகவும் கொடுமையானவர்கள், சிறுபிள்ளையான நீங்கள் சென்றால் துன்பம் ஏற்படும் என்று கூறுகிறார். அதனையெல்லாம் மறுத்துவிட்டு அவரை வணங்கி கோளறுபதிகம் பாடிவிட்டு மதுரையை நோக்கி செல்லுகின்றார் திருஞான சம்பந்த பெருமான். அதற்கு பிறகு திருநாவுக்கரசர் திருநாகை, கோகரணம் முதலிய தலங்களுக்கு சென்றுவிட்டு திருப்பழையாறு வருகிறார். அங்கு சவணர்கள் வடதளி என்னும் இடத்திலே சிவலிங்க திருமேனியை மறைத்து வைத்துள்ளார்கள். இதனை அறிந்து கொள்கிறார். நான் இறைவனை கண்டு தொழுத பின்பே இங்கிருந்து அகல்வேன் என்று ஒரு சத்தியாகிரகத்தை மேற்கொள்கிறார். ஒரு உண்ணா நோன்பு தொடங்குகிறது. இறைவனோ அரசரின் கனவிலே சென்று இந்த நிலையை உணர்த்துகிறான். அரசன் முயன்று சவணர்களின் சூழ்ச்சியை அறிந்து கொண்டு சிவலிங்க திருமேனி வெளியேறுமாறு செய்கிறான். நாட்டிலே சமணராட்சி கேட்டை உண்டாக்கியது. பழையாற்றில் உள்ள சிவாலய கோபுரத்தை மறைத்தனர், விமானத்தை மாற்றினர், கதவை பூட்டினர், சமணப்பள்ளியாக மாற்றினர். மக்கள் சிவ வழிபாடின்றி தவித்தனர். கொடுமையை அறிந்த அப்பர் பெருமான் மனம் கொதித்து அங்கமர்ந்து உண்ணாவிரதம் தொடங்கினார். ஆளும் மன்னன் கனவிலே தோன்றி சிவலிங்க திருமேனி வெளிப்படும்படி நீ கோயிலை திறந்துவிடு என்று அப்பர் உண்ணாவிரதத்தை முடித்துவை என்கிறார். மன்னன் செய்வனானான். சமணர்களை ஊரை விட்டு ஓடச் செய்தான். நாவரசரால் சிவதீட்சை பெற்றான். திருநீர் அணிந்தான். சமண பள்ளிகளை ஒழித்துவிட்டு அவற்றையெல்லாம் சிவாலயமாக மாற்றினான். அதன் உள்ளே உள்ள சிவலிங்க தரிசனம் செய்த அப்பர் பெருமான் பாடியதுதான் நீதியை கெட என்ற திருப்பதிகம். நீதியை கெட நில்ரமணேயுணு, நீதியை கெட நில்ரமணேயுணு, சாதியை கெடுமா செய்த சங்கர், சாதியை கெடுமா செய்த சங்கரன், ஆதியை பழையாறை வடதளி, ஆதியை பழையாறை வடதளி, சோதியை தொழுவார் துயர் தீருமே, சோதியை தொழுவார் துயர் தீருமே, சோதியை தொழுவார் துயர் தீருமே, சோதியை தொழுவார் துயர் தீருமே. இன்று உலகம் போற்றும் உத்தமர் காந்தியடிகளின் சத்தியாகிரகம், உண்ணா நோன்பு போராட்டம் ஆகியவற்றுக்கு திருநாவுக்கரசு பெருமானே வித்துட்டுள்ளார் என்று நினைத்து நாம் பெருமைப்பட முடியும். திருநாவுக்கரசு பெருமான் கொதிக்கும் வெயிலிலே அடியார்களுடன் திருப்பைஞ்சிலி என்ற தலத்திற்கு செல்ல நினைக்கிறார். பாதையோ மிகவும் கடுமையான கல்லும் முள்ளும் நிறைந்த காட்டுப்பாதை. தாகம் தணிக்க தடாகமும் இல்லை, பசி தீர சோறும் இல்லை. என்ன செய்வார்?
அடியார் பொசித்திருக்க ஆண்டவர் பொறுப்பாரோ? தாயினும் சாலப்பறிந்து உருமாறி சோற்றையும் நீரையும் கொடுக்கின்றார். காட்டிலே வேடம் தாங்கி வந்த கடவுள் மறைகிறார். பசி போக்கி தாகம் தீர்த்த பரமனல்லவா என வியப்படைகிறார். சிவனே சிவனே என ஓலமிடுகிறார். அதே வேடத்தில் வந்த ஆண்டவன், ஐயா நீர் எங்கு செல்கிறீர் என்று கேட்க, நான் திருப்பைஞ்சிலி செல்கிறேன் என்று கூற, அப்பர் சுவாமிகள் நானும் அங்குதான் செல்கின்றேன் என்று அழைத்து கோவிலுக்குள்ளே சென்று மறைந்து விடுகிறார். அப்பொழுது அப்பர் பெருமான் உளமுருகி உவந்து பாடியதுதான் காருலா மலர் என்ற தேவாரம். காருலா மலர் கொன்றையந்தாரில் காருலா மலர் கொன்றையந்தாரில் வாருலா மூலை வாருலா மூலை மங்கையோர் பங்கில் வாருலா மூலை மங்கையோர் பங்கில் தேருலாம்பொழில் சூழ்ந்த பஞ்சிலிய தேருலாம்பொழில் சூழ்ந்த பஞ்சிலிய ஹார்கில ஹாமுதை ஹார்கில ஹாமுதை அடைந்து மேலே ஹார்கில ஹமுதை அடைந்து மினே திருவண்ணாமலை மற்றும் தொண்டை நாட்டு தலங்களை வணங்கி திருக்காளகத்தியை வழிபட்டு அங்கிருந்து திருக்கயிலை செல்ல நினைக்கிறார். காடுகள், மலைகள், ஆறுகள் இவற்றையெல்லாம் கடக்கிறார். காசியிலே சென்று விஸ்வநாதரை வழிபடுகிறார். பயணம் தொடர்கிறது. 81 வயது நிறைந்த திருநாவுக்கரசு பெருமான் உடல் தளர, கால் தடுமாற, ஆனால் உள உறுதியுடன் திருக்கயிலை நோக்கி செல்கிறார். சில தூரம் சென்ற பின்பு கால்கள் செயலிழக்கின்றன, கைகளும் செயலிழக்கின்றன. வேறு வழியில்லாமல் ஆனால் உள்ள உறுதியுடன் மார்பால் மலை மேலே தவழ்ந்து செல்கிறார். மார்பிலும் குருதி வழிகிறது, எலும்புகள் தெரிகிறது. பின்னர் முதுகாலே மேலே நோக்கி தவழ்ந்து செல்கிறார். அப்பொழுது எம்பிரான் ஓர் வேதியர் வடிவம் தாங்கி வருகிறார். இங்கு எதற்கு வந்தீர் என்று அந்த வேதியர் கேட்க, கைலை நாதனை காண வந்தேன், வேறெதற்கு என்று கூறுகிறார். அனுமதியின்றி அவனை காண இயலாது, திரும்பி போம் என்று உறுதியுடன் வேதியர் கூற, ஆளும் நாயகன் கைலை கண்டல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்று மன உறுதியுடன் குறிப்பிடுகிறார். சிரித்த வேதியரோ, இந்த குளத்திலே மூழ்கி திருவையாற்றில் எழும், அங்கு கைலை காட்சியை காட்டுதும் என்று கூறி மறைந்தார். விண்ணிலே சிவபெருமான் காட்சி அளித்தார். அண்ணலே, என்னை ஆண்டு கொண்டு அருளிய அமுதே என்று போற்றினார். வேற்றாகி விண்ணாகி என்ற தாண்டகம் பாடினார். குளத்திலே மூழ்கினார். ஐயாரப்பன் குளத்திலே எழுந்தார். ஆஹா, திருக்கைலை காட்சியை கண்டு ரசிக்கிறார். அப்பொழுது பதியங்கள் பாடுகிறார். அண்ணலே என்ற தேவாரமும், வெற்றாகி விண்ணாகி என்ற பதியமும், மாதர் பிறை கண்ணியானை என்ற பதியமும், ஓசை ஒலியலாம் என்ற பதியமும் பாடுகிறார். ஆக இந்த சைவ சமய குரவர்கள் நால்வர்களுள் அப்பர் சுவாமிகள் ஒருவரை திருக்கைலைக்கு பாத யாத்திரையை சென்று முடித்து பெருமானை கண்டவர். இறைவன் அங்கு ஆண் பெண்ணாய் அவர் கண்டனெல்லாம் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி தெரிகிறது. பின்னர் பல தலங்களை வணங்கிவிட்டு திருப்பூந்துருத்தி வருகிறார்.
அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளிய அமுதே விண்ணிலே விண்ணிலே மறைந்தருள் பூரி வேதநாயகனே வேதநாயகனே கண்ணினால் திரு கைலையில் இருந்த நின் கோலம் கண்ணினால் சிறு கைலையில் இருந்த நின் கோலம் நன்னினான் நன்னினான் தோழ நயந்தருள் புரியன நவில்றார் நயந்தருள் புரியன நவில்றார் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே ஆளன்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி போவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி காற்றாகி எங்கும் கலைந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதல் மட பிடியோடும் காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் காதல் மட பிடியோடு களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் ஓசை ஒலியெல்லாம் மானாய் நீயே ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே வாசமலரெல்லாம் ஆனாய் நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே மலையான் மருகனாய்
நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிரானாய் அடியென் மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கெல்லாம் தேச விளக்கெல்லாம் ஆனாய் நீயே திருவையார் அகலாத செம்பொற் சோதி திருவையார் அகலாத செம்பொற் சோதி செம்பொற் சோதி செம்பொற் சோதி திருவையார் அகலாத செம்பொற் சோதி செம்பொற் சோதி செம்பொற் சோதி. பதியங்களை பாடிவிட்டு பல தலங்களை வணங்கிவிட்டு திருப்பூந்துருத்திக்கு வருகிறார். அங்கே மடம் அமைத்துக் கொண்டு எம்பிரானுக்கு தொண்டு செய்து கொண்டு இறைவனை வழிபட்டுக் கொண்டு இருக்கிறார். மதுரையிலே சமணத்தை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டிய திருஞான சம்பந்தர் அப்பரடிகளை காண வருகிறார். அதனை அறிந்து அப்பர் சுவாமிகளோ ஒருவரும் பார்க்காதபடி அடியார் கூட்டத்துக்குள்ளே புகுந்து பல்லக்கை தானும் தன் தோளிலே சுமந்து வருகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு அப்பரடிகளை காணாத சம்பந்தர் அப்பர் எங்குற்றார் என குழைய வரும் அடியார்களை கேட்க, உன்னடியேன் உம்மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு பெற்று இங்குற்றேன் என்று கூறுகிறார். பதவதைத்து போன சம்பந்த பெருமான் பல்லக்கிலிருந்து கீழே இறங்குகிறார். அவர் அடி வணங்குகிறார். இருவரும் திருப்பூந்துருத்தியிலே சில காலம் தங்கி மகிழ்கின்றனர். பின்பு அப்பரடிகளோ மதுரை சென்று ஈசனை வணங்கி பாண்டி நாட்டு தலங்களை எல்லாம் வணங்கிவிட்டு திருப்புகலூருக்கு வருகிறார். இறுதியாக தாம் செய்து கொண்டு வந்த கோயில்கள் தோறும் உழவார பணியை திருப்புகலூரிலும் செய்து வருகிறார். அப்பொழுது சிவபெருமான் இவரது உள்ளத்து உறுதியை உலகிற்கு உணர்த்த வேண்டும் என்று திருவுளம் கொள்கிறார். அவர் தொண்டு செய்து கொண்டு வரும் உழவாரத்திலே பொன்னும் மணிகளும் நவரத்னங்களையும் தோன்ற செய்கிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் என அவற்றை வெறும் கற்களாகவே தூக்கி எறிகிறார். அடுத்து தேவலோக பெண்களை, ரம்பை, ஊர்வசி போன்ற தேவ மாதர்களை அவர் முன்னே கொணருகிறார். அவர்களை ஆடச் செய்கிறார். திருத்தொண்டிலே நாட்டமும் சிவபெருமான் திருவடிக்கே தன் எண்ணமும் என்ற நெஞ்சுரம் கொண்ட அப்பர் சுவாமிகளின் மனம் இதையெல்லாம் கண்டு சிதையவில்லை. அவர் பணியிலே கண்ணாக இருக்கிறார். திருப்புகலூர் ஈசன் இவரது திண்ணிய செயலை கண்டு மகிழ்கிறார். நாவுக்கரசரோ தாம் இங்குதான் முக்தி பெற வேண்டும் என்று எண்ணுகிறார். அன்பர்களின் கருத்தறிந்து முடிப்பவரல்லவோ நம் ஈசன். அவர் முன்னே சிவப்பேரொளியை காட்டினார். இவரோ எண்ணுகேன் என் சொல்லி என உளமுருகி பாடுகிறார். சித்திரை சதய நாளிலே பேரொளியுடன் இறைவனுடன் கூடினார். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் களைகண்ணில்லேன் கழலடியே கை தொழுது காணினல்லால் உன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா
உன்னடிக்கே போதுகின்றேன். புண்ணியா உள்ளடிக்கே போதுகின்றேன். பூம்புகலூர் மேவிய புண்ணியனே, பூம்புகலூர் மேவிய புண்ணியனே, புண்ணியனே மேவிய புண்ணியனே, பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. திருநாவுக்கரசர் இவ்வுலகிலே வாழ்ந்த காலம் 7ஆம் நூற்றாண்டு. 81 வயது வரை வாழ்ந்தவர்கள். அவர்கள் நமக்கு காட்டி அருளியது தொண்டு நெறி. என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று வாழ்ந்தவர்கள், உழவார தொண்டு புரிந்தவர்கள். இவரது திருப்பாடல்கள் நம்முடைய சைவ திருமுறைகள் 12 4, 5, 6 ஆக அமைந்துள்ளது. 4ஆம் திருமுறை திருநேரிசை, 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். இந்த 3 திருமுறைகள் மட்டுமே தேவாரம் என்று சொல்லப்பெறுவது. பெருமான் பாடிய திருப்பதிகங்கள் 312. மொத்தம் கிட்டத்தட்ட 3064 திருப்பாடல்கள் இன்று நம்மிடையே உள்ளன. 81 வயது வரை இந்த மண்ணிலே வாழ்ந்து தன்னுடைய அனுபவங்களை நமக்கு பாடமாக தந்தவர்கள்தான் பெருமான். சைவ சமயத்தில் இருந்து சமண சமயத்துக்கு சென்று பிறகு நன்னெறி உணர்ந்து தன் தவற்றினை உணர்ந்து சைவம் சார்ந்து தன் தவற்றுக்காக தன்னையே வருத்தி கொண்டு தன் தவற்றை நினைந்து நினைந்து உருகி பாடிய தன்னிறக்க பாடல்கள் இவர் பாடல்களில் அதிகம் தெரிகிறது. அவர் தந்த தேவாரத்தை ஓதி அவர் கரத்திலே உள்ள உழவாரத்தை வணங்கி தேவாரம் மட்டும் பாடாமல் கோயில்களுக்கு திருத்தொண்டும் நாம் செய்ய வேண்டும். தொண்டு நெறி எங்கும் பெருக வேண்டும். அந்த திருநாவுக்கரசு பெருமானின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். பண்ணின் நேர் மொழியாள் உமை பங்கரோ, பள்ளின் நேர் மொழியாள் உமை பங்கரோ, மண்ணினார் வலம் சீமறை காடரோ, கண்ணினாலுமை காண கதவினை கண்ணினாலுமை காண கதவினை திள்ளமாக திறந்தருள் செய்மினே, செய்மினே அருள் செய்மினே, திறந்தருள் செய்மினே. திருநாவுக்கரசு நாயனார். அப்பர் நல்லூர் இறைவரால் திருவடி சூட்டப் பெறுதல். அருகே உள்ளதுதான் நல்லூர் திருக்கோயில். அம்மையப்பராகிய சிவபெருமான் தமது வல திருவடியினை திருநாவுக்கரசர் முடிமேல் சூட்டி அருளும் அந்த நிலையிலே நாவுக்கரசர் நனைந்தனைய திருவடினின் தலைமேல் வைத்தார். நல்லூர் எம்பெருமான் நல்லவாறே என்று உளம் குளிர்ந்து பாடி அந்த திருவடியை தலைமேற்கொண்டு போற்றும் முறையிலே திருநாவுக்கரசரின் திருவுருவம் இறைவனின் திருவடிக்கீழ் அமைந்திருத்தல் இச்சிற்பத்தில் நாம் மிக அழகாக நோக்கலாம். செம்மையே செம்மையாய் கொண்ட திருநாவு கரையல்தல் அடியார்க்கும் அடியேன் அடியார்க்கும் அடியேன்.